ஒரு உயிருக்கு நாம் எப்படி கருணையையும் அன்பையும் போதித்த வள்ளல் பெருமானார் சொல்கிறார், ஓர் உயிருக்கு ஏதேனும் இடையூறு வந்தால் நான் சகித்துக் கொண்டு சும்மா இருக்க மாட்டேன். எங்கள் பெருவழியை நீ கைவிட்டால் அதனுடைய விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். வெளியே என்று மாணிக்கவாசகரை பற்றி நம்முடைய வள்ளல் பெருமானார் பாடுகிறார். வெளிக்கு அடுத்த ஒரு நிலை இருக்கிறது, சிவம். சிவத்தில் இருந்து அருட்பெரும் ஜோதி. இந்த ஏரியா தான், இதுதாங்க விளக்கம். இறையும் நானும் ஒன்றாக கலந்ததனுடைய விளைவுதான் அந்த பெருவெளி என்று மூஞ்சில் அறைவது போல பேசுகிறார். தெரியாதா உங்களுக்கு? சத்திய ஞான சபையும் பெருவெளியும் ஒரு உடலில் தலையும் உடலும் போன்றது. அந்த உடலை சிதைக்காதீர்கள் என்றுதான் நாம் சொல்லுகிறோம், மெய்யியல் படி சொல்கிறோம். இந்த உலக படைப்பில் மூலமாக இருப்பது அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதியில் இருந்து சுத்த சிவம், சுத்த சிவத்தில் இருந்து சிவம், சிவத்தில் இருந்து வெளி, வெளியிலிருந்து காற்று, காற்றில் இருந்து நெருப்பு, நெருப்பில் இருந்து நீர், நீரில் இருந்து நிலம், நிலத்தில் இருந்து உயிர். வள்ளலார் பணியகம் நடத்துகிற வள்ளலார் அருள்வொளியும் வடலூர் பெருவெளியும் என்கிற தலைப்பில் நிகழக்கூடிய இந்த நிகழ்வில் பங்கேற்றக்கூடிய ஐயா பே மணியரசன் அவர்களுக்கும் ஐயா கி வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கும் மூத்த சன்மார்க்கி சுந்தரராஜன் ஐயா உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களே, சன்மார்க்க அறிஞர்களே, இதிலே பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வருகை புரிந்திருக்கக்கூடிய அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த பெருவெளியை பற்றி நிறைய உரையாடல்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதிலே நாம் முதன்மையாக வைப்பது சன்மார்க்கத்தினுடைய மெய்யியல் குலைக்கப்படும் என்பதுதான். நாம் பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சன்மார்க்க மெய்யியலில் உடலாக பார்க்கப்படுகிற பெருவெளி என்பது சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை நாம் பார்க்க வேண்டும். இரவு பகலாக 2 நாட்களாக அரசு மிக தீவிரப்படுத்தியிருக்கிறது அந்த பணியை. இரவிலே அங்கிருந்து ஒரு அம்மா பேசுகிறார். ஐயா மணி 1 மணி, வாட்ஸ்அப்பில் எனக்கு செய்தி வந்திருக்கார். ஐயா 1 மணி ஆகிறது, இந்த 1 மணிக்கு இந்த வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள், நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று அழுது தன்னுடைய வாட்ஸ்அப் பதிவிலே அனுப்பியிருக்கிறார். நாம் மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம், சன்மார்க்கத்தினுடைய மெய்யியல் அழிக்கிற செயலாக நான் பார்க்கிறோம். பல பேர் சொல்றாங்க பெருவெளி என்பது எங்கே இருக்கிறது, அது எல்லாம் வெறும் திடல். இன்னைக்கு வள்ளலாருடைய சபைகளில் போனால் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு போய் அதுக்கப்புறம் தான் அந்த சத்திய ஞான சபை என்பது இருக்கிறது. இதை சன்மார்க்க மெய்யியல் படி நாம் உணர்த்துகிறோம். ஏதோ நமக்கு உள்நோக்கத்தோடு பேசுகிறார் என்ற அதிலே இல்லை. நான் சுத்த சன்மார்க்க மெய்யிலிருந்து பேசுகிறோம். சுத்த சன்மார்க்க மெய்யியலில் 3 முதன்மையான கூறுகள் இருக்கின்றன. எப்படி சைவ சித்தாந்தத்தில் முப்பொருள் விளக்கம் எப்படி இருக்கிறதோ அதுபோன்று சன்மார்க்க மெய்யியலில், சுத்த சன்மார்க்க மெய்யியலில் 3 முதன்மையான கூறுகள் இருக்கின்றன. ஒன்று வெளி, இன்னொன்று ஒளி, மூன்றாவது அலி, அதாவது உயிரிரக்கம். முத்த சன்மார்க்கத்தினுடைய மைய புள்ளியாக இருப்பது உயிரிரக்கம். அந்த உயிர் இரக்கத்தில் இருந்து ஐயா சொல்றாங்க ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்கிறார்கள். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நாம் மேம்படுத்த இயற்கை உண்மை விளக்கப்படும். அப்படி விளக்கப்படுகிற பொழுது உங்கள் மறைப்பெல்லாம் மறைந்திருக்கிற திரைகள் எல்லாம் விளக்கி வெளிக்கு வெளிமேல் கடந்து ஒளியாக ஒடுங்கிற இறுதி நிலை அடையும் என்பதுதான் சன்மார்க்கத்தினுடைய சுருக்கமான விளக்கம். இந்த விளக்கத்தில் சுத்த சன்மார்க்கம் என்பது ஞான நெறி. அதிலே 3 முதன்மையான கூறுகள் மட்டும்தான் பேசப்படுகிறது. வெளி, வெளி என்றால் இன்றைக்கு
இந்த இந்த உலக படைப்பில் மூலமாக இருப்பது அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதியிலிருந்து சுத்த சிவம், சுத்த சிவத்திலிருந்து சிவம், சிவத்திலிருந்து வெளி, வெளியிலிருந்து காற்று, காற்றிலிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து நீர், நீரிலிருந்து நிலம், நிலத்திலிருந்து உயிர். இந்த வரிசைதான். இது அப்படியே இந்த ரிவர்ஸ் போகும். ஒரு சன்மார்க்க சுத்த சன்மார்க்கி என்றால் முதலிலே உயிர் இரக்கம், உயிர் இரக்கத்தில் இருந்து, அதுதான் ஐயா சொல்றாங்க ஆன்ம நேயம் என்கிறார். உயிர் இரக்கம், உயிர் இரக்கத்தில் இருந்து உடல், உடலிலிருந்து தொடங்குகிறது. உணவு மறுப்பது. சுத்த சன்மார்க்கிகள் உணவு அருந்த மாட்டார்கள். வேலைக்காரன் ஐயாலாம் இன்னைக்கு பார்க்கிறோம், உணவே மொத்தமாக முடிந்தது, வெறும் வெந்நீரை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது நிலம் என்கிற உணவு முறை அற்று, அடுத்தது நீரை குடிச்சிட்டு வாழ்வாங்க. நீரிலிருந்து நீர் மறுத்து போகும், காற்றின் வாயிலாக இருப்பார்கள். காற்றில் இருந்து வெளியாக மாணிக்கவாசகர் சொல்றார். மாணிக்கவாசகர் போன்ற பெருமானார்கள் மறைந்த இடம் வெளிதான். திருவாதவூர் மலையை விழுங்கிய வெளியே என்று மாணிக்கவாசகரை பற்றி நம்முடைய வள்ளல் பெருமானார் பாடுகிறார். வெளிக்கு அடுத்த ஒரு நிலை இருக்கிறது, சிவம், சிவத்தில் இருந்து அருட்பெரும் ஜோதி. இந்த ஏரியா தான், இதுதாங்க விளக்கம். அதனால்தான் வெளி என்பது இறைக்கு மிக நெருக்கமாக இருக்கிற ஒரு சான்று, ஒரு உறவு. அந்த உறவை இன்றைக்கு நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று பார்க்கிறோம். நீங்க சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு பெருமானார் சுத்த சன்மார்க்க மெய்யியல் படிதான் அதை வைத்தார். இன்றைக்கு சத்திய ஞான சபை என்பது நம்முடைய தலை இருக்கிற அமைப்பு. இன்றைக்கு அறிவியலில் பல செய்திகள் சொல்கிறார்கள். அது எப்படி அது சுத்தப்பட்டிருக்கிற சங்கிலிகள் உயிர் மூச்சு. சுத்த சன்மார்க்கத்திலேயே அந்த அந்த சபைக்கு உள்ள பார்த்தீங்கன்னா அந்த பீடம் இருக்கும், அருட்பெரும் ஜோதி பீடம். அதற்குள்ளேயே உள்ள ஒரு சுரங்க மாதிரி ஒரு பகுதி இருக்குது. அந்த சுரங்கத்தை என்ன சொல்றாங்க, அது எப்படி ஒரு உள்ள சுரங்க மாதிரி இருக்குன்றாங்க. அதனுடைய பழைய மேப்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், வரைபடத்தில். அது என்னங்க சுரங்கம் அங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்றப்ப நம்முடைய மூளைப்பகுதியில் அப்படி ஒரு குழி இருக்கிறது என்பதை மிக நுட்பமாக ஐயா பதிவு செய்திருக்கிறார். எனவே சத்திய ஞான சபையும் பெருவெளியும் ஒரு உடலில் தலையும் உடலும் போன்றது. அந்த உடலை சிதைக்காதீர்கள் என்றுதான் நம்ம சொல்லுகிறோம், மெய்யியல் படி சொல்கிறோம். எனவே இதை தொடர்ந்து பேசுகிறார்கள். வள்ளல் பெருமானாருடைய சொல்கிறார், பெருவெளி எப்படிங்க வந்தது? பெருவெளி என்ற வார்த்தை இவர்களே சொல்கிறார்கள், ஏதோ கற்பனை என்கிறார்கள். நான் அந்த பாடலை முழுமையாக படிக்க முடியாலும் என் சொல்கிறேன். திருவருட்பாவிலே 5440வது பாடல், அதனுடைய பொருள் மட்டும் சொல்கிறேன். ஐயா சொல்றாங்க, ஓங்கார நிலையில் நான் நின்றிருந்தேன், அப்பொழுது இறைவன் வந்தான். அவனுடைய குணமாக நிறமாக இருப்பது சிவந்த நிறம். அந்த சிவந்த நிறத்தை நான் துறந்து கொண்டு எனக்கு புரிவது போல, எனக்கு தெரிவது போல பழுங்கு வடிவமாக என்னை வந்து நின்றான். நின்ற போது நான் எந்திரிச்சேன். ஏன் எந்திரிக்கிறாய் என்று சொன்னார். அடுத்து சொல்றாரு, அகங்காரம் ஒழி என்றார், ஆங்காரம் ஒழி என்றார். ஆங்காரத்தை ஒழி என்றால் நான் ஆங்காரத்தை ஒழித்து விட்டு நான் நின்றேன். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், அப்பொழுது நான் அவனா அவன் நானா என்று புரியவில்லை. அடுத்த வரி சொல்றார் பாருங்க, அதுதான். இப்படி இரண்டொருவும் ஒன்றாக ஆனோம், ஆங்கே உறைந்த அனுபவம் தோழி நிறைந்த பெருவெளி என்கிறார். இப்ப சொல்லுங்க, அது வெற்றிடமா? இறையும் நானும் ஒன்றாக கலந்ததனுடைய விளைவுதான் அந்த பெருவெளி என்று மூஞ்சில் அறைவது போல பேசுகிறார். தெரியாதா உங்களுக்கு? எனவே நாம் திரும்ப திரும்ப பேசுகிறோம். எல்லாம் நான் பேசுவதில்லை. வள்ளலார் எப்படி சொன்னாரோ, நான் உதிர்க்கும் வார்த்தைகள் எல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்று சொன்னாரோ, அதுபோல நான் பேசுவதெல்லாம் வள்ளல் பெருமானுடைய ஆதாரத்தோடு பேசுகிறோம். எனவே இதில் குழப்பங்கள், நிறைய குழப்பவாதிகள் இருக்கிறார்கள். காசுக்கும் விலை போகிறவர்கள், ஏதோ ஒரு எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்கள். நீங்கள் விலை போகலாம். வள்ளலாருடைய உண்மையான தொண்டர்கள் நாங்கள் இருக்கின்றோம், நாங்கள் விடமாட்டோம். வள்ளலார் பணியகம் உறுதியாக நிற்கிறது, உறுதியாக மீட்போம். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை, நிச்சயம் மீட்போம்.
எனவே இந்த பெருவெளியை விட்டு நாம் அந்த திட்டத்தை எதிர்க்கவில்லை, மாறாக வெளியிலே நிறுவுங்கள் தான் சொல்கிறோம். அறநிலைத்துறை அந்த ஆணையர் நமக்கு ஒரு கடிதம் எழுதினார். வள்ளலார் பணியகத்தின் சார்பில் நாம் போய் பேசினோம். அப்போ ஒரு கடிதத்தில் சொல்றாங்க, அந்த கட்டிட அமைப்பின் நிறைய பொய் தாங்க. 70 ஏக்கர்னு சொன்னாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 ஏக்கர் அவரை நம்ம சந்திச்சப்ப, அறநிலையத்துறை அதிகாரி சந்திச்சப்ப 10 ஏக்கர் தான்றாங்க. இப்போ அந்த கட்டடம் 2 பிரிவாக வருது. ஏ பிளாக் ஒன்று, பி பிளாக் ஒன்று. பி பிளாக்கை வந்து 12.74 ஏக்கரை வந்து அந்த சத்யநாராயண சபை பெருவெளிக்கு வெளியில நிறுவுறாங்க. இங்க எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 3.5 என்று ஒரு ஏக்கர் சொல்றாங்க. இதுதான் நாங்கள் இங்க நிறுவ போறோம்னு சொல்றோம். நான் என்ன கேட்குறேன், 12 ஏக்கர் வெளியில வச்சிருக்கல, அங்கவே சேர்த்து ஒரு 2 ஏக்கரை நீ எடுக்கிற 4 ஏக்கரை அங்கே வச்சு அங்கவே கட்டுன்ற. இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. எனவே இதை தமிழ்நாடு அரசு கவனத்திலே கொள்ள வேண்டும். நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் வள்ளல் பெருமானார் சொல்கிறார், ஒரு உயிருக்கு நாம் எப்படி கருணையையும் அன்பையும் போதித்த வள்ளல் பெருமானார் சொல்கிறார், ஓர் உயிருக்கு ஏதேனும் இடையூறு வந்தால் நான் சகித்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன். எங்கள் பெருவழியை நீ கைவிட்டால் அதனுடைய விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். எனவே தமிழ்நாடு அரசு பன்னாட்டு மையத்தை பெருவெளிக்கு வெளியிலிருந்து வெளியிலே நிறுவ வேண்டும், பெருவெளியை விட்டு வெளியேற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலைவலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.